இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 19 அன்று தொடங்குகிறது. இந்தியா முழுவதும் எல்லா அரசியல் கட்சிகளும் பிரச்சாரங்களை தொடங்கியிருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களையும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும் உறுதிப்படுத்திவிட்டன. முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்கும் திமுக அவர்களின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளையும் அறிவித்திருக்கிறார்கள். திமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளராக திரு டி.ஆர். பாலு அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தூத்துக்குடி வேட்பாளராக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் நீலகிரி வேட்பாளராக திரு ஆ. ராசா அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் மத்திய சென்னை வேட்பாளராக தயாநிதி மாறன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் அரக்கோணம் வேட்பாளராக திரு எஸ். ஜெகத் ரட்சகன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் வடசென்னை வேட்பாளராக டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தென் சென்னை வேட்பாளராக முனைவர் தா. சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் காஞ்சிபுரம் வேட்பாளராக திரு க. செல்வம் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் வேலூர் வேட்பாளராக திரு டி. எம். கதிரானந்த் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தருமபுரி வேட்பாளராக திரு ஆ. மணி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் திருவண்ணாமலை வேட்பாளராக திரு சி. என். அண்ணாதுரை அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் ஆரணி வேட்பாளராக திரு எம். எஸ். தரணிவேந்தன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் கள்ளக்குறிச்சி வேட்பாளராக திரு தே. மலையரசன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் சேலம் வேட்பாளராக திரு டி. எம். செல்வ கணபதி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் ஈரோடு வேட்பாளராக திரு கே. இ. பிரகாஷ் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் கோயம்புத்தூர் வேட்பாளராக முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் பொள்ளாச்சி வேட்பாளராக திரு கே. ஈஸ்வர சுவாமி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் பெரம்பலூர் வேட்பாளராக திரு அருண் நேரு அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தஞ்சாவூர் வேட்பாளராக திரு ச. முரசொலி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தேனி வேட்பாளராக திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுகவின் தென்காசி வேட்பாளராக டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறது. சிபிஐஎம்மின் மதுரை வேட்பாளராக சு. வெங்கடேசன் அவர்களையும் திண்டுக்கல் வேட்பாளராக சச்சிதானந்தம் அவர்களையும் நிறுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் சிதம்பரம் வேட்பாளராக தொல் திருமாவளவன் அவர்களையும் விழுப்புரம் வேட்பாளராக ரவிக்குமார் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறது. சிபிஐயின் வேட்பாளராக நாகை வை. செல்வராஜ் அவர்களையும் திருப்பூர் வேட்பாளராக சுப்பராயன் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறது. மதிமுகவின் திருச்சி வேட்பாளராக துரை வைகோ அவர்களை நிறுத்தியிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் வேட்பாளராக சூரியமூர்த்தி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நிறுத்தியிருக்கிறது. IUMSN ராமநாதபுரம் வேட்பாளராக நவாஸ்கனி அவர்களை நிறுத்தியிருக்கிறது. காங்கிரசிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கடலூர், கரூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுச்சேரி. இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்து ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் பாசிச பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்துவதற்கு மக்களின் வேட்பாளர்களான இந்திய கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரிப்பீர், வெற்றி பெற செய்வீர். மறக்காம வயர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.